இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அரசியன் குமரவேலுடைய திருமணம் கண்டிப்பாக நடந்தே தான் தீரப்போகுதுங்கிறது தெரியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கே ஷாக் ஆகுது என்னென்னா வந்து பழனிவருடைய கல்யாணம் நடக்குமா நடக்காதா, அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு கூட்டு வருவாங்களா மாட்டாங்களா, இது என்ன மாதிரி ஒரு விஷயமா இருக்க போகுது, கடைசி நிமிஷத்தை ஏதாவது பிரச்சனை வந்துட போதா, திருப்பம் வந்துட போதா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு இடையில் அந்த பொண்ணுக்கு ஓடிக்கிட்டு போயிடுமா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளுக்கு இடையில் இப்போதைக்கு முத்துவேலும் சக்திவேலும் திடீர்னு நல்லவங்க ஆகிட்டாங்க. அவங்க அம்மா சொன்னதை கேட்டு எவாடா அப்படின்னு பழனிவேலை கூப்பிட்டு முதல் தடவை பண்ணிட்டோம், ஏதோ கோவத்தில் பண்ணிட்டோம், அதுக்காக எல்லா தடவையும் பண்ணுவோம், அவன் கல்யாணம் நடக்கும், நல்லபடியாக நடக்கும், நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், நான் கல்யாணத்தை வந்து முன்னாடி நின்று நடத்தி வைப்போம், எங்களுக்கு இருக்க மற்ற கோவம்லாம் வந்து இதில் காமிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே இவர் சந்தோஷமாகி எனக்கு ரொம்ப சந்தோஷம், அக்கா கூட இருக்கிறனால அதுக்கு ஒத்துக்கிட்டேனே தவிர எனக்கு உங்கள் மேலேயும் பாசம் இருக்குது, அக்கா மேலேயும் பாசம் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு பிறகு தான் இப்போ வீட்டில் வந்து இவருடைய சந்தேகங்கள்லாம் கேட்டுட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா வந்து நமக்கு இத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்குமா பிறக்காதாங்கிற மாதிரி கேட்க இவங்கெல்லாம் சிரிச்சு இவங்க 3 அண்ணன் தம்பியும் வர உள்ளார கூப்பிட்டு போயிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு நல்லபடியாக எல்லோரும் நடக்கும், 9 மாதத்தில் குழந்தை பிறந்துடும்னா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிய இங்கே வெளிலலாம் சிரித்து பேசிக்கிட்டு இருக்க. இப்போ கடைசியில் ஃபோன் பேச வெளில அரசி வந்தால் அங்கே நின்று குடுகுடுன்னு கிட்டக்க வந்து குமரவேல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் அப்பாவும் பெரியப்பாவும் கல்யாணத்துக்கு வரதா ஒத்துக்கிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குறோம், இந்த குடும்பத்தை மொத்தமாக ஒன்று சேர்க்கறதுக்கு சரியான முடிவு என்னன்னா நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அடுத்தது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னா அதெல்லாம் முடியாதுங்கிறாங்க இவங்க. எங்கள் அப்பா வந்துட போகிறாங்கும் போதே வந்துட்டார் பாண்டியன். உடனே ஒரு போய் ஒளிஞ்சுக்கிறாரு. பாண்டியன் என்னமானா ஃபோன் வெளிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி சமாளித்து உள்ளே அனுப்ப அதுக்கப்புறமா இவர்கிட்ட வந்து எங்கள் அப்பா பார்த்துட போகிறாங்க, முதல்ல போ, எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் தோணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. ஆனால் அனுப்பிவிட்டுட்டு சிரிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு காதல் வந்துருச்சுன்னு காமிக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். கீழே இருக்க ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் வேலண்டைன்ஸ் டேவுக்கான ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.